அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்தோன்னா அலகு 2 நீர், அதில் பகுதி 1 பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பகுதி 2, அதில் ரோமன் லெட்டர் 3 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் ஏன் நீரை சேமிக்க வேண்டும்? இப்போ நீர் எப்படி பணத்தை சேமிக்கிறோம், அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நீரையும் சேமிக்கணும். அது ஏன் சேமிக்கணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. பூமியில் உள்ள நீரில் 3% அளவு நீரே பயன்படுத்தும் வகையில் உள்ளது. நம்மள 100% இருக்குதானே, அதில் 3% உள்ள நீர் தான் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. மீதி 97% நம்ம பயன்படுத்த முடியாதது, அப்படி ஒரு நீராக இருக்குது. நீர் விலை மதிப்பற்றது. நீர் ஒரு திரவ அமுதன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா இல்லையா? அதனால் அதனை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எனவே தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை சிக்கனமாக பயன்படுத்தணும். சரி, சிக்கனன்றங்களே, அது எந்தெந்த வழிமுறையில் நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணுன்றதை பார்க்கலாமா? பாருங்கள், நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகள். 1. வாளியில் நீர் நிரம்பி வழிவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைப்பை திறந்துருப்போம், பக்கெட்டில் தண்ணி நம்மளறியாமே வழிஞ்சு போயிட்டே இருக்கும், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ரோட்லேயும் பார்த்துருப்போம். அப்போ நம்ம வீட்டிலனாலும் சரி, நம்ம ரோட்டில் போகும்போதும் சரி, தண்ணி பக்கெட்டில் வழிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே பைப்பை இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். பழங்களையும் காய்கறிகளையும் நேரடியாக குழாயை திறந்து கழுவாமல் பாத்திரத்தில் நீரை பிடித்து கழுவுதல் வேண்டும். இப்போ பழம் காயெல்லாம் கழுவணும்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம பைப்புக்கு நேராக இந்த குழாயை திறந்து கழுவக்கூடாது. பல் துலக்கும் போது குழாயை மூடி வைக்க வேண்டும். பல் தேய்க்கும் போது குழாயை கண்டிப்பாக மூடி வைக்கணும். அது இல்லாமல் ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி கூட நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம். பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது உங்கள் நீர்ப்புட்டியில் மீதமுள்ள நீரை தாவரங்களுக்கு ஊற்ற வேண்டும். சரி, சாயந்தரம் ஆயிடுச்சு, பெல் அடிச்சிருச்சு, வீட்டுக்கு போகிறீங்க தானே, வீட்டுக்கு போகும்போது உங்கள் பாட்டிலில் தண்ணி கொஞ்சம் குடிக்காமல் மிச்சம் இருக்க பார்த்தீங்களா, அதை சும்மா வீணாக தரையிலெல்லாம் ஊற்றக்கூடாது, செடிக்கு ஊற்றுங்க. அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் குடிநீர் குழாயை மூட வேண்டும். நம்ம குடிநீர் குழாயை திறந்துட்டோம், நம்ம அதுக்குரிய வேலை ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டோம், உடனே என்ன பண்ணணும், அந்த குடிநீர் குழாயை நல்லா மூடிடுங்க. தண்ணி நீர் சொட்டாமல் இந்த மாதிரி நீர் சொட்டாமல் மூடிடுங்க. தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச தெளிப்பானை பயன்படுத்த வேண்டும். சொட்டு நீர் முறைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கிலெல்லாம் கூட பார்த்துருக்கீங்க, ஒரு அப்படியே ஸ்ப்ரே ஆகிட்டே வருமா இல்லையா? அதுக்கு தான் நீர் பாய்ச்சி தெளிப்பான்னு சொல்லி அது பேர். இதை தான் நம் நீரை சேமிக்கும் வழிமுறைகள். பதிலளிப்போமா? நீரை சேமிக்க உதவும் சில வழிமுறைகளை எழுதுக. இப்போ நான் மேலே இருக்கிறதெல்லாம் சொன்னேன். வேறு எந்த வழிமுறைகள் உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதுங்க. சொந்தமாக உங்கள் கருத்தை இதை எழுதுங்க. முயற்சிப்போமா? பின்வரும் வினாக்களுக்கு இந்த மாதிரி டிக்கு குறியிடுக. உங்கள் பதில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் இருந்து மாறுபட்டால் அருகிலுள்ள கட்டத்தில் அதன் பெயரை எழுதுக. இந்த படத்தை நல்லா பாருங்கள். 1. நீர் அருந்த பின் வருவனவற்றுள் எதை பயன்படுத்துவீர்கள்? டம்ளரா, இந்த மாதிரி டம்ளரா, பாட்டிலா, என்ன குழாயா? இப்போ எதுக்கெல்லாம் போது என்ன பண்ணுவீங்க, இதுக்கு டிக் போடுவீங்க, இதுக்கு டிக் போடுவீங்க, இதுக்கு டிக் போடுவீங்க. இதுலேருந்து நேராக குடிப்புமா? இல்லை. அப்போ இதுக்கு என்ன பேர்? குழாய். அப்போ அதை எடுத்து அந்த பேரை மட்டும் எழுதுங்க. உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் குடிநீர் சேமித்து வைக்கப்படுகிறது? இப்போ குடிக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துவோம். உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் பாரு, இந்த படம்னா டிக் பண்ணுங்க, இதுக்கும் டிக் பண்ணுங்க. இதை நம்ம பயன்படுத்துவோமா? இதை பயன்படுத்துவோம். அப்போ என்னது, இது என்னது? தண்ணீர் தொட்டி. அப்போ அதை கூட நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். உங்களுக்கு குடிநீர் எங்கிருந்து கிடைக்கிறது? இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்குது, எது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் எது கிடைக்குதோ அதுக்கு டிக் பண்ணிவிட்டு பொருந்தாதது. இப்போ அணைக்கட்டுலேருந்து இந்த மாதிரி இருக்குது, இப்போ அணைக்கட்டுலேருந்து தண்ணி வருமானு நம்ம குடிக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும், அணை
நீர்த்தேக்கம். இதை வேணால் கூட நீங்கள் எழுதிக்கலாம், நீர்த்தேக்கம்னு சொல்லி எழுதலாம். முயற்சிப்போமா, புள்ளிகளை இணைத்து படத்திற்கு வண்ணம் தீட்டு வாக்கியத்தை முழுமைப்படுத்துக. இந்த மாதிரி புள்ளிகளை இணைத்து இந்த படத்தை வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இந்த சொட்டு இருக்குதானே, இதுக்கெல்லாம் நீல கலர் அடிச்சிருங்க. இதுக்கெல்லாம் இதை வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா பழங்காலத்தில் மக்கள் நீரை எவ்வாறு சேமித்தனர்? அந்த காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கூட கேட்கலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம தாத்தா உங்கள் காலத்தில் தண்ணியை சேமித்து வச்சிங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்கள். பழங்காலத்தில் மக்கள் ஏரி, கிணறு, நீர் தொட்டிகள், குளம், நீர்த்தேக்கம், அணை போன்றவற்றில் நீரை சேமித்தனர். இந்த மாதிரி முறையில் தான் மக்கள் தண்ணியை சேமித்து வச்சாங்க. அதனால தான் அந்த காலத்தில் இந்த நீர் பற்றாக்குறையே இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க வேண்டும். ஒவ்வொரு துளி பாருங்க, ட்ராப் ட்ராப்பாக விழுது பார்த்தா, ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க வேண்டும். இங்கே என்ன பண்ணா துளி அப்படின்னு எழுதலாம். அடுத்து பாருங்க, ரோமன் லெட்டர் 4, நீர்நிலைகளை பாதுகாத்தல். இப்போ எங்கெங்கே சேமித்து வைக்கிறோன்றத எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். அந்த நீர்நிலைகள் சொன்னோமா இல்லையா, ஆறு, ஏரி, குளம், நீர்த்தேக்கங்கள், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தல் தலைப்பு சொல்கிறோம். மழைனா என்ன? நீர். அந்த மழைன்னு வந்தால் தான் நமக்கு நீர் கிடைக்குது. இப்போ கூட பார்த்தீங்களா, நீர் அதனால தானே கிடைக்குது. மழை பொழிவின் போது சிறிதளவு நீர் நிலத்தின் மீது விழுந்து வழிந்தோடி ஓடை மற்றும் ஆறாக மாறுகிறது. இப்போ மழை பெய்யுது, அப்போ தண்ணி நிலத்தில் விழுது. அப்போ அதிகமாக மழை பெய்யும் போது என்னது, அப்படியே வழிஞ்சிட்டு அது ஓடையாகவும் மாறும். அந்த ஓடையெல்லாம் சேர்ந்து ஆறாக கூட மாறுது. நீங்கள் ஆறு பார்த்துருக்கீங்களா? அதுதான். குறைந்த தாழ்வான பகுதிகளான குளங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் சேகரிக்கப்படுகிறது. அந்த வழிந்தோடிய நீர் ஓடை ஆறாக மாறுது. ஆனால் குறைந்த தாழ்வான பகுதிகளில் கூட தண்ணி தேங்குது பாரு, அதுக்கு என்ன பேருன்னா குளங்கள் மற்றும் ஏரிகளில், ஏரியின் பேர். ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதன் மூலம் அதன் ஓட்டம் தடுக்கப்பட்டு நீர் சேகரிக்கப்படுகிறது. இப்போ ஆறுன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆறு ஓடுது. அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு அணையை கட்டுவாங்க அதில். அப்போ அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி என்ன ஆகும், அந்த நீர்த்தேக்கத்தில் தண்ணி சேகரிக்கப்படுகிறது. இல்லைன்னா அந்த நீர்த்தேக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றுல தண்ணி வேகமாக ஓடி கடைசியில் கடலில் போய் சேர்ந்துடும். அதனால தான் அதனுடைய ஓட்டத்தை தடுத்து நீரை சேகரிக்கிறாங்க. மேலும் சிறிதளவு மழை நீர் நிலத்திற்குள் ஊடுருவி நிலத்தடி நீராகிறது. இப்போ மழை நீர் சேகரிப்பு தொட்டின்னு சொல்கிறோமா இல்லையா, எங்கே பாரு அமைங்கன்னு சொல்கிறோமா இல்லையா. அப்போ நிலத்தடி நீர் உயரணும்னா நம்ம மழை நீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ சில மழை பெய்யும் போது சில இடத்துல நிலத்தில் தண்ணி விழும்போது அது நிலத்துக்கடியில் அப்படியே ஊடுருவி உள்ளே போயிடுது, நிலத்திற்குள் சென்றுடுது. இப்போ பாருங்கள், இந்த படம் பாருங்கள், ஏரி பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் கூட இந்த ஏரி, நம்ம பக்கத்துலலாம் ஏரி இருக்கா? அந்த ஏரியை சுற்றி என்ன இருக்குது, நிலம் இருக்கா இல்லையா? அதுதான் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதியே ஏரி எனப்படும். இங்கே பாருங்கள், சுற்றி நிலம் இருக்குது, அதில் தண்ணி நடுவில் இருக்குது. பொதுவாக இது நதியின் ஒரு பகுதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் நீர் ஆதாரத்தின் பகுதியாகவோ இருக்கலாம். இப்போ இது நதி ஓடிட்டுருக்கு, அது துண்டாகி அது தனியாகவே ஒரு பகுதியாக இருக்கலாம். இல்லைன்னா வேறொரு நீர் ஆதாரம், ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும், பெரிய பள்ளமாக இருக்கும், அதில் தண்ணி தேங்கி இருக்கும், அது பெரிய பரப்பாக இருக்கும், அது கூட ஏரியா இருக்கலாம். அடுத்தது குளம். இங்கே பாருங்கள், இதுதான் குளம். ஏரின்றது பெருசு, குளம்ன்றது சின்னது. தேங்கி நிற்கும் நீர் குளம் எனப்படும். இந்த மாதிரி சிறிய பள்ளமாக இருந்ததுன்னா அதில் மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணி தேங்கக்கூடிய இடம்தான் குளம் சொல்லுவோம். இது இயற்கையானதாகவோ அல்லது செயற்கையானதாகவோ இருக்கலாம். இது சில இடங்களில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல தண்ணி அப்படியே சேர்ந்துருக்கும், தேங்கி இருக்கும். இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தண்ணியை மழை நீரை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு செயற்கையாகவே குளமெல்லாம் வெட்டுவாங்க, பள்ளம் வெட்டுவாங்க, தண்ணி சேகரிக்கப்படும். இது அளவு நான் சொன்னேன்னா ஏரியை விட இது சிறியது.
நீர்த்தேக்கங்கள் இந்த மாதிரி அங்கே மழையிலேருந்து வழிந்த நீர் வந்து இப்படியே இங்கே ஆறாக வரும். இங்கே இருக்கிற நான் சொன்னேன்னா இல்லை, ஆறுக்கு நடுவில் தடுக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்க, நீரை தேக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் அல்லது பெரிய நதி இல்லாத பகுதிகளில் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படுகின்றன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பொழியும். அந்த தண்ணி வந்து அந்த மழை பொழிகிற காலத்தில் தண்ணியை சேகரிக்க வைக்கக்கூடிய இதுக்கு தான் நீர்த்தேக்கம்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய நதி இல்லாத இடங்கள்லையும் நீர்த்தேக்கங்கள் கட்டப்படுகின்றன. பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளன. இது மணலோ இல்லை வேறு ஏதாவது வச்சு மண்ணை வச்சு கட்டக்கூடாது. இது என்ன ஆகும், இந்த தண்ணி தேங்க இது என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் இதுக்கு வந்து கற்களை வச்சு கட்டியிருப்பாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி கிராமத்தில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. திருவள்ளூர்னு ஒரு மாவட்டம், அதில் ஒரு பூண்டி கிராமம்னு ஒன்று இருக்குது. அதில் உள்ள நீர்த்தேக்கத்துக்கு பேர் சத்தியமூர்த்தி. இப்போ நம்ம வீட்டில் மழை பெய்யுது, இல்லைன்னா பைப்பு தண்ணி வருதுன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரம், குடம், தொட்டி எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து வைக்கிறோமா இல்லையா, அது மாதிரி ஆறுலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து வீணாக்காமல் அதை வந்து அந்த மழை பொழிகிற காலத்தில் இந்த மாதிரி அணைக்கட்டு கட்டி நீர்த்தேக்கம் கட்டி அதில் தண்ணியை சேகரித்து வைக்கிறாங்க. அடுத்தது நீர்த்தேக்க தொட்டி. இந்த தொட்டி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது தானே. இது நம்ம அன்றாட பயன்பாட்டிற்கான நீரை சேமிப்பதற்கான ஒரு கொள்கலன் ஆகும். எப்படி வீட்டில் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி ஊருக்கு தேவையான தண்ணியை சேர்த்து வைக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டி தான் இது. இது வந்து நல்ல தண்ணி வந்து இதெல்லாம் சேகரித்து வைப்பாங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணியை நமக்கு விடுவாங்க. இதுதான் நீர்த்தேக்க கொள்கலன் பேர். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். இப்போ இந்த நீர்நிலைகள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதை எப்படி பாதுகாக்கிறது? குளங்கள் மற்றும் ஏரிகளை ஆழமாக்குவது. இப்போ தண்ணி தேங்குது ஒரு இடத்துல அப்படின்னா அதில் மண்ணும் வரும். மண் வரும்போது வந்து என்னாகும், தண்ணியினுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். அதனால மழை பெய்யாத நேரத்தில் இந்த குளங்கள் ஏரிகளை என்ன பண்ணோம், நல்லா ஆழமாக தோண்டணும். ஏரி மற்றும் குளத்தின் கரைகளில் மரங்களை நடுவது. இப்போ இந்த கரையோரம் வந்து மண் குவிஞ்சிருக்கும், அது மண்ணரிப்பு கரமாக அந்த கரை உடஞ்சிரும். அதுக்காக என்ன பண்ணனா மரத்தை வச்சோன்னா நிலம் வந்து அரிக்கிறது, மண் அரிப்பு வந்து இருக்காது. அதனால தான் வந்து மரங்களை வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீர் மாசுபடுவதை குறைப்பது. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி மரம் நல்லா வச்சோன்னா தண்ணி வந்து கண்டிப்பாக மாசுபடாது, தூய்மையான நீராக இருக்கும். ஒரே இடத்தில் அதிகமான கிணறுகளை தோண்டுவதை தவிர்ப்பது. இப்போ பார்த்திங்கன்னா கிணறு போர்வெல்லாம் வெட்டுறாங்களே, ஒரே இடத்துல சுற்றி 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 கிணறெல்லாம் வெட்டக்கூடாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு இடத்துல தான் நம்ம வந்து கிணறுகளை தோண்டணும். பக்கத்தில் கிணற தோண்டக்கூடாது. கலந்துரையாடுவோமா. இப்போ காடுன்னு சொல்கிறோம். காடுகளில் உள்ள மரங்கள் தாங்கள் வளர்வதற்கு தேவையான தண்ணீரை எங்கிருந்து பெறுகின்றன? இப்போ காட்டில் மரம் இருக்குது தானே, அது என்ன நீங்களாக போய் விதை வச்சு செடிக்கு தண்ணி ஊற்றி அது மரமாக வளர்க்குறீங்களா? இல்லை, அது இயற்கையாக அந்த மழை பொழியுது. அதனால் என்ன ஆகுது, அந்த செடிகள் வந்து தானாக வளர்ந்து மரமாக வருது. அந்த மரம் வந்து ஒரு பெரிய காடாக மாறுது. சரி, இப்போ இந்த நீர்த்தேக்கம் அந்த நீரை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொன்னோம். சரி, அதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுது. சில இடங்களை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா இந்த ரோட்டில் அங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கிட்டே இருக்குது தானே, அதனால் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்றதை பார்க்கலாமா? நீர் தேங்குவதால் ஏற்படும் பிரச்சனைகள். நோயை பரப்பும் கொசுக்களுக்கு தங்கள் இனத்தை பெருக்கும் இடமாக நீர் தேங்கும் இடம் விளங்குகிறது. இப்போ வீட்டுக்கிட்டேயோ இல்லைன்னா இந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தேங்குச்சுன்னா கொசுக்கள் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன முட்டை ஆகிடும். அது வந்து தன்னுடைய இனத்தை வந்து பெருக்கிறதுக்கு ஒரு இடமா அமைஞ்சிடுது. இப்போ கூட இந்த அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் தான் வந்து கொசுக்கள் வந்து அதிகமாக பரவுது. தண்ணி வந்து இப்போ வாசல்லே தண்ணி தேங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கொசு வரும் பார்த்தியா, அதுதான். அதனால் என்ன நோய் வருதுன்னா மலேரியாவும் டெங்கு காய்ச்சலும் குறிப்பிடத்தக்க நோய்களாகும். மலேரியா கொசுவினால் வரக்கூடிய 2 நோய்கள் என்னென்னா மலேரியா, டெங்கு காய்ச்சல். அசுத்தமான நீரை பருகுவதால் நீர் மூலம் பரவும் நோய்களான காலரா, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு போன்றவை ஏற்படுகின்றன. இது வந்து கொசுக்களினால் வருது. இது வந்து தண்ணி சுத்தமில்லாத தண்ணியை குடித்தோன்னா நமக்கு காலரா, வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு இந்த நோயெல்லாம் வருது.
சரி, டெங்கு காய்ச்சல் சொன்னோம். அதனுடைய அறிகுறி என்னன்னு பாருங்களேன். டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள்: கடுமையான தலைவலி, இங்கே பாருங்க, கை கால்களில் தடிப்பு, கை காலில் அப்படி தடிச்சு போகிறது, அதிக சோர்வு, அப்படியே எப்போ பாரு எந்த சோர்ந்து இருக்கிறது பாருங்க, சோர்ந்து இருக்குது. திடீர் காய்ச்சல் 3 முதல் 7 நாட்களுக்கு மேல் நீடிக்கும். இப்போ காய்ச்சல் அப்படின்னா அந்த டெங்கு காய்ச்சல் 3 நாள்லேருந்து 7 நாள் வரையும் காய்ச்சல் இருந்துன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? பிளட் டெஸ்ட் எடுத்துனோம். அதுக்கு வந்து அதை இதுதான் எடுத்து அது என்ன டெங்கு காய்ச்சலான்னு பார்த்துக்கணும். இதுதான் டெங்கு காய்ச்சலினுடைய அறிகுறிகள். அசுத்தமான நீரை பருகுவதால் என்ன நிகழும் என்பதை உங்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடி எழுதுக. இப்போ சுத்தமில்லாத தண்ணி இருக்குது, அதை குடித்ததுனால என்னென்னலாம் நமக்கு நோய் வருன்றத நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை இங்கே எழுதுங்க. விடையளிப்போமா? கீழ்காண்பனவற்றுள் நீரை சேமிக்கும் சரியான செயல்களுக்கு இந்த குறி, தவறான செயல்களுக்கு இந்த தவறு குறியும் இடுக. நாம் தினமும் நமது வாகனங்களை கழுவ வேண்டும். சரியா தவறா? தவறு, தவறுன்னு போடுங்க. அதிக மரங்களை நடுவது மழை பொழிவினை ஏற்படுத்தும். சரி. நீர் தூவி குழாயில் ஷவர் குளித்தால் நீரை சேமிக்கலாம். சரி. மழை நீரை சேகரிப்பது அவசியம். கண்டிப்பா, அதுக்கு சரி போடுங்க. படங்களை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இங்கே பாத்திரங்கள்லாம் பாருங்க, பார்த்துட்டிங்களா? நாம் இவற்றில் நீர் நிரப்பும் பொழுது எது குறைந்த அளவு நீரை கொண்டிருக்கும்? இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி தான் என்னது இது, அப்போ டம்ளர். எது அதிகளவு நீரை கொண்டிருக்கும்? வாளி, பக்கெட்டு. எப்படி அவ்வாறு கூற முடியும்னா, இதனுடைய அளவு, கொள்ளளவு இருக்குது தானே, இதனுடைய அளவை பொறுத்து தான் அந்த தண்ணி நமக்கு சேமித்து வைக்க முடியும். இது சின்னதாக இருக்குது டம்ளர், அதனுடைய அளவு, கொள்ளளவு. இதெல்லாம் பாருங்கள், அந்த அளவை பொறுத்து தான். எப்படி அவ்வாறு கூற முடியாது? அதனுடைய கொள்ளளவு பொறுத்து, அந்த பாத்திரங்களுடைய வடிவத்தை பொறுத்துன்னு கூட சொல்லலாம். செய்வோமா? பல்வேறு செயல்களுக்கு பயன்படும் நீர் ஆதாரங்களை பின்வரும் அட்டவணையில் இந்த குறியிட்டு காட்டுக. இந்த டிக் போடணும். நீரின் பயன்பாடு. இப்போ சமைத்தல் இருக்குது. ஆறு, குளம், கடல், ஓடை, அடிகுழாய், கிணறு, குழாய். எதில் வந்து சமைக்கிறதுக்குரிய தண்ணியை பயன்படுத்துவோம் அப்படின்னா அது உங்களுக்கு இதில் எதுன்னு இருக்கோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி டிக் போடுங்க. பருகுதல், இதில் எந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம்? குளித்தல், தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுதல், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல், வீட்டு விலங்குகளை குளிப்பாட்டுதல். இது எது நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டிக் போடுவோம். நீங்கள் நல்லா கவனிங்க, சில ஊரில் கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா ஏரி குளம்லாம் இருக்கும், அங்கே போய் துவைக்க போவாங்க, குளிக்க போவாங்க, அப்புறம் பாத்திரம் கழுவ போவாங்க, ஓடை அது மாதிரிலாம் இருக்கும். அது நீங்கள் எந்த மேல் சொன்னதில் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு நீங்கள் டிக் போடுங்க. பொது வளங்களான நீர்நிலைகளை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பொது வளங்களான நீர்நிலைகள் தான் ஆறு, ஏரி, குளம், அதெல்லாம் நம்ம தூய்மையாக வச்சுருக்கணும் என்றைக்கும். அதில் வந்து அந்த அசுத்தம்லாம் ஏற்படுத்தக்கூடாது. இந்த வேதி கழிவுகள்லாம் சொல்கிறோமா, அதெல்லாம் கலக்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம சோப்பு அதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே நம்மளுடைய நீர்நிலைகளை தூய்மையாக வச்சுக்கணும். அதை நீங்கள் சின்ன குழந்தைங்க இப்போ இருந்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த அலகு இதோட முடிஞ்சது. அடுத்த அலகில் நம்ம பார்க்கலாம். நன்றி.